வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சம்மை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா தள்ளுபடி சம்மந்தமாக வரக்கூடிய ஒரு கணக்கு. அதாவது இது டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. 2 டைப் இருக்குது. ஒன்று என்னென்னா, இப்போ 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது 2க்கும் ஈக்குவலான ஒரே சிங்கிள் டிஸ்கவுண்ட் என்னவா இருக்கும். அதாவது 2 தொடர்ச்சி ஒரு பொருள், இப்போ ஒரு பொருள் 100 ரூபான்றது வச்சுக்கோங்களேன். அந்த பொருளுக்கு ஃபர்ஸ்ட் 20% அப்படின்னு தள்ளுபடி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் என்ன பண்றாங்க, இன்னும் 5% நான் உங்களுக்கு குறைச்சு தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படிங்கிற போது இந்த 20 5 அப்படிங்கிறது தனித்தனியா கிடைச்சது. அப்ப 100 ரூபாய்க்கு 20% போச்சுன்னா 80 ரூபாய் இருக்கும். திருப்பி இந்த 80 ரூபாயில 5% போச்சு அப்படின்னா எவ்வளவு இருக்கும், அதுதான் அதோட விலையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்போ இந்த 20 5ன்னு தனித்தனியா பிரிச்சு கொடுக்கறதுக்கு போல அது 2 மொத்தமா ஒரு தள்ளுபடியா கொடுத்தா அது என்ன தள்ளுபடி பர்சன்டேஜா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இதே இது ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா, 3 சக்சசிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்கறது, 3 தொடர்ச்சியான தள்ளுபடிகள் கொடுத்து அதுக்கு சமமான ஒரே தள்ளுபடி, அடுத்து 4 5. ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரே ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலாவை டிஃப்ரெண்ட் வேஸ்க்கு நம்ம அந்த 3 தொடர்ச்சியான தள்ளுபடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா 2 தொடர்ச்சியான தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. அது என்ன வேல்யூவா வேணா இருக்கலாம். 20 5 என்ன வேல்யூ கொடுத்தாலும் 2 வேல்யூ கொடுத்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா a plus b minus ab divided by 100. ஸோ இதுதான் ஃபார்முலா. இல்லை ஏங்கிறது முதல் தள்ளுபடி, பிங்கிறது இரண்டாவதா கொடுத்த தள்ளுபடி. இந்த ஃபார்முலாங்கிறது பார்த்தீங்கன்னா 2 தள்ளுபடிகளுக்கான ஃபார்முலா தான். ஸோ தொடர்ச்சியான 2 தள்ளுபடிகள் கொடுக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணேன். இதே இது 3 தள்ளுபடி கொடுத்தா எப்படி பண்ணுறது, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா a plus b minus ab divided by 100. இதுதான் அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கக்கூடியது. ab என்ன, ஏங்கிறது 20, பிங்கிறது 5. அடுத்து இது 2 பேருக்குங்க 100 வரும், டிவைடட் பை 100 வரும். ஓகேவா? அடிச்சோம்னா 1, இது 2 கொண்டோம்னா 25. ஸோ 25 மைனஸ் 1ங்கிறது 24. அப்போ 20 25 இந்த 2 தொடர்ச்சியான தள்ளுபடிகளுக்கும் சமமான ஒரே தள்ளுபடி என்னவா இருக்கும், 24%. ஓகேவா?